என்னை அறிந்தால் 2 வருமா? கண்டிப்பா இருக்கும். சூப்பர் சார். அதிகம் விஜய் படம் எடுக்க போறீங்க. அந்த மாதிரி 2-3 வாய்ப்புகள் வந்திருக்கு. பட் ஒர்க் அவுட் ஆகும். விஜய் சார் கூட பண்ண இருந்த யோகான் அத்தியாயம் 1 டிராப் ஆனதை பத்தி அதுதான் டிராப் ஆனது. அதுக்கு உங்களுக்கு அஜித் சார் போன் பண்றாரு, நாளையில ஷூட் போலான்னு சொல்றாரு. அடுத்த 1 ஹவர்ல விஜய் சார் போன் பண்றாரு, அவரு நாளையில ஷூட் போலான்னு சொல்றாரு. நீங்க யார் கூட படம் எதிர்பார்க்கும் சொல்லும் இவன் யாரு என்று சொல்ல உயிரோடு எவனும் இல்லை. ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். உங்க எல்லாருக்குமே என்னோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பொதுவா ஒரு படத்துக்கு போறோம் அப்படின்னா ஹீரோக்காக போவோம். அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் அப்படின்னா டைரக்டருக்காக படத்துக்கு போவோம். அதே மாதிரிதான் இவரோட படத்துக்குன்னு அவர் மேல படத்து மேல ஒரு தனி கிரேஸே இருக்குன்னு தான் சொல்லணும். அவரோட பட டைட்டில் மாதிரியே நம்ம சொல்லணும் அப்படின்னா கவிதை போல கதை சொல்லக்கூடிய கௌதம் வாசுதேவ் மேனன் நம்ம கிட்ட இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயம் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் கேட்டே ஆகணும். என்ன அப்படின்னா பக்காவா ஒரு ஆக்ஷன் படம் பண்றீங்க, அதுக்கு அடுத்து கம்ப்ளீட் டிஃபரெண்டா ஒரு அழகான லவ் ஸ்டோரி பண்றீங்க. இந்த ரெண்டுக்கு இடையிலான அந்த மெல்லிசான கோடை எப்படி மெயின்டைன் பண்றீங்க? அது மெயின்டைன் பண்றது அவ்வளவுதான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஆக்ஷன் ஜானர் ரொம்ப பிடிக்கும். லவ் ஸ்டோரிஸ் எழுதுறது ரொம்ப ஈஸி எனக்கு. ஸோ அதனால இந்த 2 ஜானரையுமே கையாண்டுட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. பட் நீங்க பாத்தீங்கன்னா மின்னலையில ஒரு சின்ன ஒரு காமெடி போர்ஷன் ஒன்று இருக்கும். அந்த கதையை ஒட்டியே விவேக் சாருடைய ஒரு போர்ஷன் ஒன்று இருக்கும். அண்ட் அங்கங்க ஹீரோடைய டயலாக்ஸ்ல ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் லேஸ்டா இருக்கும் ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி எனக்கு எழுத பிடிக்கும். பட் இப்போ அடுத்தடுத்து வர படங்கள்ல கொஞ்சம் ஜானர் மாத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் சில விஷயங்கள் கமர்ஷியலா ட்ரை பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ விடிவியோட கிளைமேக்ஸ்ல கார்த்திக் கிட்ட ஜெஸ்ஸி கேட்பாங்க, என் போன் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு. அது கார்த்தி சொல்லுவாரு, என்னோட அடுத்த படத்துல சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. சோ அச்சம் என்பது மடமையடா விடிவியோட சீக்குவலா? இல்ல, அந்த படத்துல வந்து அந்த போன் நம்பர் எப்படி கிடைச்சதுன்ற பதில் கிடைக்காது. ஏன்னா அது வந்து அந்த படத்துடைய சீக்குவல் கிடையாது. அந்த கார்த்திக்குடைய கேரக்டருடைய எக்ஸ்டென்ஷன் வந்து வேற ஒரு படத்துல வரும். அது நான் எழுதிட்டு இருக்கேன், அது எழுதியாச்சு. பட் இந்த படம் வந்து வினை தாண்டி வருவாய்க்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதே சூழ்நிலை கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு பையன் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மறுபடியும் MBA முடிச்சுட்டு வீட்டுல இருக்கான், மெக்கானிக்கல் இன்ஜினியர். அதை நான் சொல்ல இந்த வாட்டி ஏன்னா திட்டுவாங்கன்னு தெரியும். அதனால அந்த ஒரு சிச்சுவேஷன்ல அவன் இருக்கும்போது ஒரு விஷயம் நடக்குது. அது அவனை வந்து ஒரு ஃப்ரம் அ பாய் டு மேன் அப்படின்ற ஒரு விஷயம் அவனுக்கு நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது. அண்ட் நீங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் ஒரு ஒண்ணுமே இல்லாதவன் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா தான் அந்த கதை ஆக்சுவலா. ஓகே, இப்ப விடிவில வந்து நாங்க ஒரு வேற மாதிரியான சிம்புவை பார்த்தோம். அந்த சமயத்துல அந்த படம் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது படம் சொல்ல முடியும், ஒரு புது லவ் ஸ்டோரி சொல்ல முடியும். சோ இந்த படத்துல நாங்க ஒரு புது மாதிரியான சிம்புவை பார்க்க முடியுமா? ஆமா, டெஃபினட்டா. ஏன்னா இதுல அந்த விடிவில இருந்த ஒரு பாய்ஸ் சாம் மட்டும் இல்லாம இதுல வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இப்போ ஒரு 23-24 இருக்கும்போது நமக்குள்ள ஒரு மெச்சூரிட்டி வரும் இல்லையா. ஒரு ரங்கடா தாடி எல்லாம் விட்டு அவன் பேசுற விதமே அந்த மாதிரிதான் இருக்கும். அப்புறம் ஒரு பொண்ணு சந்திச்சோன்னே அவள்கிட்ட அவன் பேசுற விதமும் விடிவில இருந்து கொஞ்சம் மாறுபட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவன் லைஃப்ல சந்திக்கிற விஷயம் வந்து கண்டிப்பா விடிவில நீங்க பாத்துக்க மாட்டீங்க. சோ இது அந்த கேரக்டருடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த கேரக்டரேஷன் இல்ல. ஓகே, இப்போ சிம்புவோட கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 3 வருஷம் ஒரு டவுன்ஃபால் அப்படிங்கிற ஒரு சின்ன டவுன்ஃபால் இருக்கு. சோ அச்சம் என்பது மடமையடா வந்து அந்த டவுன்ஃபாலை ஓவர் கம் பண்ணுமா? இல்ல, டவுன்ஃபால்ன்றத விட நீங்க பாத்தீங்கன்னா அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து எல்லார் லைஃப்லயும் இருக்கும். நீங்க எந்த பெரிய டெக்னீஷியனோ இல்ல ஹீரோவோ இல்ல ஹீரோயினோ யாரு நீங்க எடுத்தாலும் ஒரு ப்ரொடியூசரோ எல்லார் லைஃப்லயும் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். தட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணோம்னா அது இன்னும் எவ்வளவு பெட்டரா நம்ம அதை ஹேண்டில் பண்ண முடியும், இன்னும் கான்ஃபிடன்டா முன்னுக்கு வர முடியும்ன்றதான் என்னுடைய கருத்து. அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நானும் ஃபேஸ் பண்ணிருக்கேன். அண்ட் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் அவருக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்னுடைய படத்துக்கு முன்னாடியே இது நம்மால்ன்ற படம் வந்துச்சுன்னா அது அவருக்கு இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. அந்த படம் ரொம்ப நல்ல படம். பாண்டியராஜ் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணிருக்காரு. நான் எனக்கு சிம்பு சில சீன்ஸ் எல்லாம் காமிச்சாரு, அந்த கதையை சொன்னாரு. ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்காங்க அந்த படத்தை பார்த்து. ஸோ அந்த படம் வந்து என்னுடைய படத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படம் வந்தாலே அவருக்கு இன்னும் அந்த சிம்பு யாருன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு தோணும். உங்களோட படங்கள்ல உங்களோட ஹீரோஸ் பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்க ஒரு ஹீரோயின் மேல வந்து ஒரு அஃபையர் வைக்கிறாங்க. சோ இது திரும்ப திரும்ப ஒரு அழுத்தமா சொல்றீங்க, ஒரு புது ட்ரெண்டை செட் பண்ண நீங்க ட்ரை பண்றீங்களா? இதெல்லாம் கூட மறுபடியும் யோசிச்சு பண்ணக்கூடிய விஷயங்களே கிடையாது. நம்ம இந்த மாதிரி ஒரு டைம் செட் பண்ணணும், இது டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்ட்டு. அது மாதிரி லைஃப்ல எவ்வளவு பேர் இருக்காங்க. ஒரு சமூகத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு இதா மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க மாத்தணும்ன்றதா இல்ல, இதை ரசிக்கணும் அப்படின்னு சொல்றேன், அவ்வளவுதான். நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. எஸ்ட்ரேஞ்சா இருக்கிற கப்புள்ஸ், டிவோர்ஸ் ஆன கப்புள்ஸ், அவங்களுக்கு தான் லைஃப் இல்லையா. குழந்தை இருந்தனால அவங்க வந்து மறுபடியும் போய் ஒரு ரொமான்டிக்காவோ இல்ல வந்து அவங்க யாருமே லவ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த ஸ்கிரீன்ல அந்த மாதிரி ஏன் ஹீரோஸ் போர்ட்ரேட் பண்ண என்ன விஷயம், என்ன அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்குறேன்.
அஜித் சார் ரசிச்சு பண்ணது வந்து நான் ரொம்ப அவரை மதிச்சு நான் அதுக்காக அது சொன்னப்போ கொஞ்சம் கூட அவர் எஸ்டேட் பண்ணல. பியூட்டிஃபுல், ஐ டூ இட் அப்படின்னு தான் அவர் சொன்னார். இன்ஃபேக்ட் இப்போ இதான் கதையாவே சொன்னேன் நான். இதை கேட்டுதான் அவர் நான் படம் பண்றேன் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிற ஒரு ஆள் வந்து அந்த பொண்ணு ஏற்கனவே அந்த பொண்ணு வந்து டிவோர்ஸி குழந்தையோட இருக்காங்க. அவங்கள நீங்க லவ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் போய் அந்த கல்யாணம் நடக்காம அந்த குழந்தையாயிருக்குன்னு சொன்னப்போ லெட்ஸ் டூ இட் அப்படின்னு சொன்னார். அப்படி இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி கமல் சார் கூட அந்த கேரக்டரும் அதே மாதிரி தான். அவங்களும் யோசிக்கவே இல்லை, யோசிக்க கூடாது எனக்கு தெரிஞ்சு. பொதுவாகவே யோசிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அது ஒரு இயல்பா வர வேண்டிய ஒரு விஷயம். திரும்ப திரும்ப கௌதம் ஒரே ஹீரோக்கள்கிட்ட படம் பண்றது அவர் ஒரு கம்ஃபர்டான ஜோன்லயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆமாங்க, ரொம்ப விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஹீரோஸ் அவங்களுடைய மைண்ட் செட்ஸ் அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன்னா அது அப்புறம் மறுபடியும் அவங்களுக்கே நம்ம படம் பண்ணலாம் அப்படின்றது எல்லா டேரக்டருக்கும் அது தோணும். செல்வராகவன் ஃபர்ஸ்ட் தனுஷ் தான் திங்க் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு தெரியும் தனுஷ் என்ன கொடுப்பாரு அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்து எனக்கு சிம்பு நான் ஸ்கிரிப்ட் கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை, என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல அவர் வந்து ஒர்க் பண்ணுவார். ஆனா ஸ்கிரிப்ட் சொல்லி தான் அவர் நடிக்க வைக்க முடியாது. அவருக்கு எப்படி சீன் தெரியும்? சும்மா ஒன்றும் இந்த மூட் தான் பிரதர் இந்த சீன் சொல்லாம யாருமே நடிக்க வைக்க முடியாது. நம்ம அஜித் சார்ட்டையும் அந்த படம் ஒர்க் பண்ணும்போது பயங்கரமான ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சு. அண்ட் அவரு என்ன சொல்லிட்டே இருந்தார், எதுக்கு இந்த லைன் எதுக்கு உங்க படத்துல நான் உங்களை மாத்திட்டேன்னு சொல்லுவாங்க. உங்களை ரசிச்சு நீங்க என்ன படம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சா நான் வந்திருக்கேன். நீங்க ஏன் இந்த டயலாக் எனக்காக வைக்கிறீங்க, தூங்கணும், ஏன் இந்த சாங் எனக்காக தூங்கணும் அப்படின்னு நிறைய விஷயம் என்ன சொன்னாரு. ஒரு டைலாக் சொல்லுங்களேன். இல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய டைலாக்ஸ் இருக்கு, எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை. பட் சில மாசான விஷயங்கள் அதுல தப்பிச்ச ஒரு சீன் தான் அந்த வீட்டுக்கு வாசல்ல நீங்க பாத்தீங்கன்னா அவர் நைட்ல நின்று இருப்பாரு, இந்த கேங் ஒன்று வரும், அவருக்கும் இவங்களுக்கும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். எந்த சண்டையுமே இருக்காது, அவர் டெரர் ஒன்று மெயின்டைன் பண்ணிப்போம். நைட்ல அட்டாக் பண்ண வருவாங்க, ஏய் வெளில வாடான்னு சொல்லுவாங்க, உங்களை தைரியமா நீ உள்ள வா, அந்த மாதிரி ஒன்று போகும். டக்குன்னு டயலாக் ஞாபகம் இல்லை. பட் அந்த மாதிரி ஒரு சீன் இல்ல, நிறைய சீன்ஸ் இருந்துச்சு அந்த மாதிரி. இல்ல அது வேண்டாம், டோன் ஆன் பண்ணுங்க வேண்டாம்னு சொல்லிட்டே இருந்தார். நல்ல விஷயமா சொன்னாரு. ஏன்னா கொஞ்சம் லைனை கிராஸ் பண்ணி கமர்ஷியலா ட்ரீட் பண்ணு நினைச்சிட்டே இருந்தேன். அவருன்றதுனால நீங்க கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லா சென்சிபிளா என்ன சொல்லிட்டே இருந்தார். ஒரு கம்ஃபர்ட் ஜோன். இப்ப மறுபடியும் எனக்கு தெரியும் ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் வித் டயலாக்ஸ் அவர்கிட்ட கொண்டு போனா எனக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கு, அவருக்கும் அந்த கம்ஃபர்ட் இருக்குன்னு தோணுது எனக்கு. இவ்வளவு ஹீரோஸ் ஒர்க் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டான ஹீரோ யாரு? எல்லாரும் சொல்லிடக்கூடாது. இல்ல இல்ல சொல்ல மாட்டேன். ஏன்னா எப்படி சொல்றது உண்மையிலே, ஆனா நான் ஒவ்வொரு படத்தை பத்தியும் நான் பேசணும். இப்போ நான் நாளைக்கு ஷூட்டிங் போனா எனக்கு எந்த டென்ஷன் இல்லாம போவேன். நான் அவர் இருக்காரு அப்படின்ட்டு போனீங்கன்னா துருவட்சத்தில் வரைக்கும் அது சூர்யா நினைச்சிட்டு இருந்தேன். பட் அவர் கொஞ்சம் இப்போ அப்படின்னு தோணல. என்ன ஜோன்ல இருப்பாரு, நம்ம சொல்றதெல்லாம் அவர் நம்பி இறங்குவாரா, நமக்காக என்ன வேணா செய்வாரா? இல்ல இப்ப இந்த சீன்ல நீங்க வந்து இந்த ஹெலிகாப்டர்ல இருந்து ஜம்ப் பண்ணி பேராஷூட்ல லேண்ட் ஆகிறீங்க, நம்ம ஷூட் பண்ணுவோம். லேண்ட் ஆகணும் இங்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்னா அவர் வந்து ரொம்ப மாசா இருக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். இல்ல இது ஒர்க் அவுட் ஆமான்னு அவர் கேட்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. டிஸ்கஷன் இஸ் குட், டிஸ்கஷன் இஸ் வெரி குட். எப்படி பண்ண போறோம் இங்கே, ஆமா ஓ ஆமா அப்படி பண்ணுவாங்க, அதெல்லாம் ஓகே. வேண்டான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 10 steps பேக் போன மாதிரி ஆயிடும். ஏன்னா நம்ம ஒரு தாட்ல வந்து ஒரு வேணான்ட்டாரு, அது எனக்கு தெரியல. சிம்பு இன்னைக்கு நான் ஃபோன் பண்ணி ப்ரோ நாளைக்கு ஒரு புது ஸ்கிரிப்ட் ஒன்று வந்துச்சு, எப்ப ஷூட்டிங் சொல்லுங்க ப்ரோ நான் வந்துடுறேன்னு சொல்லுவார். கன்ஃபார்ம்டா சிம்பு தான். ஆமா. காதல், கிரைம், ஆக்ஷன் இதை தாண்டி கௌதமோட களம் வேற மாதிரி நாங்க எப்படி பார்க்க முடியும்? தேனி பக்கம் போலான்னு இருக்கேன். கொஞ்சம் போயிட்டு அங்க ஒரு 2-3 மாசம் இருந்துட்டு அங்க ஒரு கதை செட் பண்ணி அதை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்குண்டான முயற்சிகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. எனக்கு அது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா எனக்கு தெரியுது. பட் என்னுடைய பார்வையில அந்த ஊர், அந்த மக்கள், அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் எடுத்து பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ கிராமத்து சப்ஜெக்ட் மாதிரி. ஆமா. நிறைய இடங்களை நீங்க சொல்லியிருக்கீங்க என்னுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா நாயகன் படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அந்த ஹீரோ கூடவே படம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்ல ரொம்ப அது ஒரு லைஃப்ல ஒரு பிரேக் த்ரூ மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் 2வது படம் முடிச்ச உடனே நான் யார் படங்களை பார்த்து ரசிச்சு வளர்ந்து எழுத விருப்பப்பட்டு எழுதணும் அதெல்லாம் அவருடைய படங்கள் தான். நீங்க தேவர் மகன் ரைட்டிங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அவருடைய படங்கள்லாம் எடுத்து பார்த்து அவர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். நான் வேற குருதிப்புணர் ஷூட்டிங் அப்போ அவருக்கே தெரியாது, அவங்க யாருமே தெரியாது, பட் அந்த ஏரியாலேயே சுத்திட்டு இருக்கேன். அவங்க ஃபிலிம் சிட்டியில செட் போட்டு ஷூட் பண்ணும்போதெல்லாம் நான் அங்கே இருந்திருக்கேன் ஆக்சுவலா. ஸோ அவர் வந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல வந்து நான் ரசிச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் படம் பண்ண ஆரம்பிக்கும்போது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது, கண்டிப்பா அவரால் ஒர்க் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்களாம் வேற லெவல் அப்படின்னு நினைச்சுதான் நான் மின்னலே காக்காக பண்ணி அங்கேருந்து ஒரு வாய்ப்பு வந்தப்போ அது வந்து ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயமா இருந்தது எனக்கு. உண்மையாக அது எனக்கு என்னுடைய லைஃப்ல ஒரு ஹை பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அவரை மீட் பண்ணி அந்த இன்டராக்ஷன், அவர்கிட்ட ஒரு கதை சொல்ல முடிஞ்சு, அவர் வந்து நான் சொல்ற கதை நீங்க டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபைனலா வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராசஸே வந்து எனக்கு அது வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்துச்சு உண்மையிலே. அடுத்தது மறுபடியும் நீங்க கமல் சார் கூட படம் பண்ற மாதிரியான வாய்ப்புகள் நீங்க ஏதாவது அவருக்காக ஸ்டோரி ரெடி பண்ணி? நிறைய அந்த மாதிரி இருக்கு.
அதுக்கு எல்லாமே அந்த டைம் அமையணும் இல்லையா? ஒரு ஒரு சூழ்நிலை 2 பேரும் சந்திக்கணும். அவர் சந்திக்க இப்போ நான் ஆக்சுவலாக கேட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அவர்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லி உண்மையிலேயே அது கொண்டு போகணும் அப்படின்னு. அது இப்போ ஒரு ஃபயரில் இருக்கார் ஆக்சுவலாக. அவர் தூங்காவனம் ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அதை நம்ம சொல்லவே வேண்டாம். அதை பற்றி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கு அவர்கிட்ட. அதை நான் கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் உண்மையில் அது எந்த மாதிரியான ஸ்டோரி நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, அது அது உண்மையிலேயே வேட்டையாடுடைய எக்ஸ்டென்ஷனாக கூட இருக்கலாம். அந்த கேரக்டருடைய எக்ஸ்டென்ஷனாக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி நான் சொன்னேன் இல்லையா, இப்போ தேனின்ற மேட்டர் ஒன்று சொன்னேன் இல்லையா, ஒரு ஊருக்குள்ளே போய் அதை வச்சு ஒரு படம் பண்ணணுன்ற ஒரு விஷயமா இருக்கலாம். அவரை கேப்சர் பண்ணணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. மறுபடியும் அவர் தேவர் மகனாக போறீங்க? அது அவர் சொன்னதான், நம்ம அந்த மாதிரி நினைக்க முடியாது. இன்ஃபேக்ட் அவர் அந்த மாதிரி ஒரு விஷயம், இப்போ ராஜேஷ்க்கு எப்படி அவர் படம் கொடுத்தாரோ அந்த மாதிரி ஒரு ரெடி பண்ணி வாங்க நீங்கள் டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டா கண்டிப்பாக யோசிக்காம போகலாம். அவரோட கதைகளோட ஒர்க் பண்ணுவீங்க? கண்டிப்பா இஸ் a brilliant writer. ஸோ அதில் எந்த விதமான ஒரு இப்போ நீங்க உலகநாயகன் கமல்ஹாசனை வச்சு படம் எடுத்துட்டீங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினி வச்சு எப்போ படம் எடுக்க போறீங்க? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல, ஐயோ எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, நான் நாளைக்கே பண்ணுவேன் அப்படின்னு ரெடி, எப்போ கூப்பிட்டாலும் ரெடி. அங்கிருந்து அழைப்பு வரணும், அது நடக்கணும், அதுக்கு ஒரு சூழல்ல அது யாராவது ஒருத்தர் 2 பேரும் சேர்த்து வைக்கணும். அந்த மாதிரி 2-3 வாய்ப்புகள் வந்திருக்கு, பட் ஒர்க் அவுட் ஆகும். விஜய் சார் கூட பண்ண இருந்த யோகான் அத்தியாயம் 1 டிராப் ஆனதை பத்தி? அதுதான் டிராப் ஆனது, அதை பத்தி நான் பேசுறது. அதுக்கப்புறம் நிறைய தடவை மீட் பண்ணி, இப்போ கூட ரீசெண்டா மீட் பண்ணி ஒன்று பண்ணணும். மறுபடியும் நீங்க ஏதாவது படம் பண்றதுக்கான முயற்சிகள் ஏதாவது? இதே மாதிரி தான் அஜித் சாருக்கு நீங்க என்ன கேள்வி கேட்டீங்களோ அந்த பதில் தான். உண்மையிலே அது அஜித் சார் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அவரோட நான் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. பட் அங்கேருந்து ஒரு அழைப்பு வந்தது, அவர் கூப்பிட்டாரு, ரத்னம் சார் உட்காந்துருந்தாரு, ஒரு படம் பண்ணலாமான்னு கேட்டாங்க. அதுக்கு உடனே ஒர்க் பண்ணோம் இறங்கி. அந்த டைம்ல ஆக்சுவலா அவருக்கு ஒரு சப்ஜெக்டே இல்லை, பட் ஒரு 4 to 5 months டைம் எடுத்து அதை ஒர்க் பண்ணோம். உடனே நாளைக்கு ஷூட்டிங் போக முடியாதுல்ல, அதான் ப்ரொடியூசர் கூட ஆக்சுவலா புரியல, என்ன படம் தானே ரெடி பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ, அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், கமர்ஷியலா ட்ரீட் பண்ணணும், மாசா இருக்கணும், அட் த சேம் டைம் ஒரு சின்ன ஆர்டிஸ்டிக் எலிமெண்ட்டும் இருக்கணும். அதுக்கு உண்டான டைம் தான் அந்த 5 months. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாராவது அமைச்சு வச்சாங்கன்னா பண்ணுவோம், நான் ரெடி, அது மட்டும் பதில். ஸோ கௌதமோட சக்சஸ்க்கு இன்கம்ப்ளீட்டா காரணம்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்க அன்பு செல்வன் கூட மாயாவை சேர்த்து வைக்கல, ஜெஸ்ஸி கார்த்திக் கூட ஜெஸ்ஸியை சேர்த்து வைக்கல, சத்யதேவ் கூட ஹேமானிகாவை சேர்த்து வைக்கல. சோ இதுதான் இந்த ஒரு இன்கம்ப்ளீட் தான் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்களா? அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறீங்களே? இல்ல, அது இன்கம்ப்ளீட் அதான் லைஃப். நீங்க லைஃப்ல உங்க லைஃபே நான் ஸ்டார்ட் பண்ணலாமா? 16 வயசுல நீங்க யாரும் லவ் பண்ணீங்க, இல்ல 18 வயசுல உங்களுக்கு ஏதோ ஒரு பொண்ணை நீங்க மீட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இல்ல உங்க லைஃப்ல உங்க வீட்டுல ஏதோ ஒரு இழப்போ, ஏதோ ஒரு பிரிவோ, ஏதோ நடந்திருக்கும் கண்டிப்பா. அதை நம்ம டச் பண்ணும்போது நமக்கு இங்க ஒரு கார்ட் ஸ்ட்ரைக் ஆகும், அவ்வளவுதான். அதை மேபி நிறைய பேர் பண்றது இல்லையா, இல்ல பண்றாங்கன்னு தெரியல. எனக்கு அது பண்ண பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லவ்ன்ற விஷயம் நிறைய பசங்களுக்கு அது பிடிக்கும், எல்லாருமே. இப்போ என் பையனுக்கு 13 வயசு, எனக்கு தெரியும். அவர் 16-17 வரும்போது கண்டிப்பா அவனுக்கு யாராவது ஒருத்தர் பிடிக்கும். பட் அது லைஃப் லாங் அந்த பொண்ணு ட்ராவல் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு சண்டையில் அவங்க 2 பேரும் பெரிய வாய்ப்பு இருக்கு, அந்த பொண்ணு மைண்ட்ல இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ரசிச்சு நான் பார்ப்பேன். ஐம் வெயிட்டிங் ஃபார் தட் மூமெண்ட். ஆக்சுவலி அதுதான் சினிமா. உங்க ஹீரோ ஹீரோயின் அடிக்கடி அமெரிக்கா போறதுக்கு காரணம் என்ன? சும்மா நான் சுத்தி பார்க்கணுன்றதுக்காக கிடையாது, அந்த கதைக்கு என்ன தேவையோ அதுதான். உண்மையிலே உங்களுக்கும் சரி சூர்யாவுக்கும் சரி காக்கா காக்கா அப்படிங்கிறது உங்க கெரியர்ல ரொம்ப முக்கியமான படம். ஒரு ஹீரோ டைரக்டர் தாண்டி உங்களுக்குள்ள ஒரு ஆழமான நட்பு இருக்குன்னு சொல்ல முடியும். அந்த நட்பு துருவ நட்சத்திரக்கு பிறகும் தொடர்கிறதா? ஆமா, அந்த நட்புன்றது அந்த மாதிரி இல்ல. அது கொஞ்சம் ஆப்வியஸ்லி படம் சரியா, படம் டிராப் ஆனதுனால கொஞ்சம் ஒரு வால் மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுக்கப்புறம் மீட் பண்ணி பேசிட்டோம், ஒன்றும் பெருசா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஒண்ணுமே இல்லை. மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா அவர் வச்சு எனக்கு ஒரு படம் பண்ணணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் சூர்யா பண்ற நிறைய விஷயங்கள் யாருமே பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி அவருடைய அந்த லுக்ஸ் அண்ட் அவர் ஸ்பாட்ல ஒர்க் பண்ற ஒரு விதம் ஒன்று இருக்குல்ல, என்ன சொன்னாலும் செய்வார். ஆக்சுவலா நானே செய்யறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆக்ஷன்ல இருந்து எல்லா விஷயங்களும் அந்த மாதிரி நிறைய பேர் இல்லை. இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, நிறைய அவரேஜ் குரூப்லயே நிறைய பேர் இருக்காங்க. பட் அந்த அளவுக்கு ஒரு ஆர்டிஸ்டிக்கா ஒரு ஃபீல் வேற யார்ட்டுமே இல்லை. ஒரு கமல் சார் அவருடைய குரூப்ல இருந்த ஃபீல் இன்னைக்கு சூர்யாட்டு தான் இருக்கு உண்மையிலே. ஸோ அதை நான் ஏன் இழக்கணும் அப்படின்றதான் எனக்கு தோணுது. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா கண்டிப்பா அவரோட ஒர்க் பண்ணுவேன் எனக்கு தோணும். ஆப்வியஸ்லி இந்த படம் டிராப் பண்ணால் எனக்கு ரொம்ப கோவம் இருந்தது, அப்செட்டா இருந்தேன். அவர் என் ஃப்ரெண்டு, ஏன் இந்த படத்தை அவர் நம்பல, ஸ்கிரிப்ட் நம்பி வந்திருக்கலாமே, அவர் வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம் கோவம் எனக்கு இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற கோவம் எனக்கு கண்டிப்பா இருந்தது. அந்த ப்ராஜெக்ட் டிராப் பண்ண நிறைய பிரச்சனைகளும் ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலா அதெல்லாம் அவர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் திங்க் பண்ணேன். பட் ஒரு 4-5 monthsக்கு அப்புறம் இது வந்து ஸ்டூபிட் தான், ஏன் நீ அந்த மாதிரி திங்க் பண்ணணும்னு எனக்குள்ளே எனக்கு தோணுச்சு. மறுபடியும் எங்க மீட் பண்ணாலும் பேசிட்டு இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றதுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். சூப்பரான விஷயம். நீங்க அடிக்கடி நிறைய இடங்களை சொல்றீங்க, என்னுடைய படங்களுக்கு நான் கிளைமேக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றதே இல்லை, படம் போக விட்டு 60-70% வந்து
முடிஞ்ச பிறகுதான் வந்து நான் ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க. அது ஹீரோஸ் எந்த அளவுக்கு ஏத்துக்கிறாங்க? இல்ல இதை சொல்லி தான் எனக்கு பிரச்சனை, யாரும் ஒர்க் பண்ண மாட்டேன்றாங்கன்னு ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு. பெரிய ஹீரோஸ் அதுதான் துருவ நட்சத்திரம் டிராப் பண்ண கூட காரணமா இருக்கும். இருக்கலாம், ஏன்னா 60% தான் அவர்கிட்ட நான் கதை சொன்னேன். பட் இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த 60% முடிக்கிறதுக்குள்ள கண்டிப்பா அது ரெடி ஆயிடும் அவருக்கு தெரியும். காக்கா கூட அப்படி பண்ண பண்ணணும். 80% ஸ்கிரீன் பிளே, கிளைமேக்ஸ் ஓப்பன் பண்ணி அந்த பொண்ணு இந்த இடத்துல செத்துருவாளா இல்லையா நமக்கு தெரியாது. அது போக போக பாத்துக்கலாம். ஷூட் பண்ணி அந்த கேரக்டரைசேஷன் நான் டிராவல் பண்ணி அந்த படம் எடிட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அந்த ஃபீலோட நம்ம டிராவல் ஆகும்போது அந்த பொண்ணு இறந்துருச்சுன்னா அவருடைய லைஃப் எப்படி இருக்கும், இல்ல சரி வேண்டாம் அந்த பொண்ணை காப்பாத்திட்டு மறுபடியும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழ்றாங்கன்றதா எப்படி இருக்குன்ற கால் வந்து அப்பதான் எடுக்க முடியும். சில படங்கள் அப்படிதான் பண்ண முடியும். வினைத்தாண்டி வருவாய் கூட அதே மாதிரிதான். 80% படம் முடிச்சுட்டு எனக்கு ஷோரா தெரியும் ஜெஸ்ஸி அவன் லைஃபை விட்டு போயிடணும் அப்படின்ட்டு, அவ்வளவுதான் எனக்கு இருந்துச்சு. ஆனா அந்த பொண்ணு போனதுனால அதே அவன் வந்து ஒரு படமாக்கி அவனுடைய ஃபர்ஸ்ட் படத்தை அவன் ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ணா. இப்போ எல்லாரும் நம்ம எல்லாருக்கும் ஒரு லைஃப் இன்ஸ்பிரேஷன் இருக்கு. நானும் நிறைய படங்கள் லைஃப் இன்ஸ்பிரேஷனா பண்ணிருக்கேன். அதை கிளைமேக்ஸா எடுத்து பண்ணணும். சோ எது படம் எது ரியல்ன்ற மாதிரி ஒரு சின்ன லைன் மாதிரி போட்டு அந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும். அது வந்து நீங்க கதையில எழுதவே முடியாது. அது 100% ஸ்கிரிப்டா எழுதவே முடியாது. அது போக போக அந்த கேரக்டரோட டிராவல் பண்ணும்போது தான் ஒரு ஸ்பார்க் ஒன்று வரும். அதை புரிஞ்சுட்டு அங்க ஒர்க் பண்ணி சரி ஓரளவுக்கு நல்லா பண்ணுவாங்க, டெக்னிக்கலா பியூட்டிஃபுல்லா இருக்கும், ஒரு சின்ன கதை இருக்கும், மேபி சில விஷயங்கள் ஒரு படத்துல வந்த விஷயங்கள்லாம் இருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் ஒரு புதுசா இருக்கும்னு நினைச்சவங்க வந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் தான் என்னுடைய இது. ஆனா இப்ப சொல்ல என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பெரிய ஹீரோஸ் எல்லாம் இல்ல அவர் சொல்ல மாட்டாரு, செய்ய மாட்டாருன்னு பயப்படுறாங்க. நம்ம அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஒரு பெரிய ஹீரோட போகும்போது ஆப்வியஸ்லி அவங்களோட ஒர்க் பண்ணணும்னா நான் சொல்லிதானே ஆகணும், நான் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அது மட்டும் அவங்க படம் மட்டும் இல்ல, அவங்களுக்கு நிறைய படங்கள் வந்துட்டு போயிட்டே இருக்கலாம். என்னுடைய படம் அது, எனக்கு அந்த படம் சரியா போகணும்னா எனக்கு யாரும் மறுபடியும் எனக்கு கூப்பிட மாட்டாங்க. யூர் ஒன்லி ஆஸ் குட் as your லாஸ்ட் ஃபிலிம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதையும் அவங்களுக்கு புரியல அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ என்னை எறிந்தால் 2 வருமா? இதை நான் ஏன் கேட்கறேன் அப்படின்னா சத்யதேவ் இன்னும் தேன்மொழிக்கு காஃபி வாங்கி தரவே இல்லை. ஆமா, காஃபி மட்டும் இல்ல, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவருடைய பொண்ணு. இப்போ அந்த பொண்ணு அந்த பொண்ணுடைய ஸ்டோரி, அந்த சத்யதேவுடைய எக்ஸ்டென்ஷன். அவர் மறுபடியும் போலீஸ்ல இல்ல அவரு. ஆனா இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அவரை தேடி நம்ம போய் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வருவாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா நான் கொடுத்துருக்கேன். அதுதான் என்ன இருந்தால் பார்ட் 2 கண்டிப்பா இருக்கும். நீங்க அஜித் சார் சொல்லிட்டீங்களா? இல்ல, அஜித் சாருக்கு நான் என்ன சொல்ல, ஃபுல்லா ரெடி பண்ணி டயலாக்ஸ் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அவர்கிட்ட நான் சொல்லணும். அவர் எப்போ டேட் கொடுத்தாலும் அதை நான் பண்ண ரொம்ப அவலா இருக்கேன்றது மட்டும் இது மூலமா அவருக்கு தெரிவிச்சு. கண்டிப்பா. பாண்டியால இருந்து விக்டர் வரைக்கும் நெகட்டிவ் கேரக்டரை ரொம்ப பக்காவா டிசைட் பண்றவர் நீங்க. அதே மாதிரி நெகட்டிவ் கேரக்டர் ரொம்ப லவ் பண்ணி பண்றவர் அஜித் சார். அவருக்காக ஒரு நெகட்டிவ் ரோல் வச்சு ஒரு ஸ்டோரி பண்ணுவீங்களா? எனக்கு பிரச்சனை என்னன்னா, நான் ரொம்ப லாஜிக்கலாவும் லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் அப்படியே சின்னதா ஒரு கமர்ஷியல் ஃபேண்டசி எலிமெண்ட் இருந்தா கூட இது ரியலா நடந்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ ஒரு நெகட்டிவா இருக்கிற கேரக்டரை ஹைலைட் பண்ணி போர்ட்ரேட் பண்றது எனக்கு பிடிக்காது ஆக்சுவலா. அதுல எனக்கு உடன்பாடு இல்லை, என் மைண்டுக்கு ஒத்துக்காது. ஒரு ஃபாதர் அண்ட் சன்னுக்குள்ள பிரச்சனை, அப்பா வந்து கெட்டவன் அப்படின்ற விஷயம் என்னால தாங்கிக்க முடியாது. அந்த மாதிரி நான் எழுதவே மாட்டேன். அப்புறம் வந்து ஒரு லவ் ஸ்டோரி இல்ல பொண்ணுங்க, அம்மா பொண்ணு தங்கச்சின்னா அவங்கள ஒரு சர்டன் விதமா தான் என்னால ஹேண்டில் பண்ண முடியும். அப்படி டிஃப்ரெண்டா ஹேண்டில் பண்ணது எனக்கே ஒத்து வரல. பச்சை கிளி முச்செல்வம் நீங்க பாத்தீங்கன்னா ஜோதிகா ஒரு நெகட்டிவா பிளே பண்ணியிருந்தோம். பட் அதை பேலன்ஸ் பண்றதுக்கு தான் ஒரு அழகான மனைவி, ஒரு ஹீரோ அந்த மாதிரி வச்சிருந்தோம். பட் அதுவே நீங்க பாத்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா எனக்கே அதுல அந்த கிளைமேக்ஸ்ல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு உடன்பாடு இல்லாத நமக்கு தெரியாத விஷயத்துக்குள்ள நம்ம ஏன் இறங்கணும் அப்படின்றதான் என்னுடைய பிரச்சனை. ஸோ நெகட்டிவா ஒரு ஹீரோ, ஒரு ஆன்டா ஹீரோ, அவரை டாமினேட், அவரை காமிச்சு அந்த நெகட்டிவிட்டியை போர்ட்ரே பண்ணுன்றது எனக்கு வராது. அதெல்லாம் ஒரு நெகட்டிவ் கேரக்டர்னா ஒரு பாசிட்டிவான கேரக்டர் இருக்கணும் அப்படின்ற விஷயம் தான் நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு ஒரே ஒரு சினாரியா சொல்றேன். உங்களுக்கு அஜித் சார் ஃபோன் பண்றாரு, நாளையிலிருந்து ஷூட் போடலான்னு சொல்றாரு, அவர் ஒரு டேட் கொடுக்குறாரு. அடுத்த 1 ஹவர்ல விஜய் சார் ஃபோன் பண்றாரு, அவரு நாளையிலிருந்து ஷூட் போடலான்னு சொல்றாரு, அவரு அதே டேட் கொடுக்குறாரு. நீங்க யார் கூட படம் பண்ணுவீங்க? அஜித் சார். ஏன்னா நான் டிராவல் பண்ணிட்டேன் அவரோட ஒரு வாட்டி. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கம்ஃபர்ட் எனக்கு கிடைச்சது. ஏன்னா ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி எனக்கு என்ன பிரச்சனைகள் தெரிஞ்சும் அவர் அந்த படம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஷோல்டர் லீன் ஆன் மாதிரி உண்மையிலே அந்த படத்துல அவர் இருந்தார். அண்ட் நீங்க நான் சொன்னேன் ஏற்கனவே நிறைய விஷயம் சொன்னேன், அந்த எதுக்கு நீ பண்ற வேண்டாம், டோன்ட் டூ திஸ் அப்படின்னு சொன்னார். அந்த படம் ஒரு 8 to 9 months போன அந்த ஜேர்னில அவர் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தார். ஸோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன் அவரோட. அண்ட் அவரோட மறுபடியும் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஒரு ஆவலா இருக்கு. ஸோ சத்யதேவ் 2-ஆ இருக்கட்டும் இல்ல வந்து வேற ஏதோ ஒரு சப்ஜெக்டா இருக்கட்டும், எனக்கு ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சொல்லணும். ஆனா இந்த வாட்டி ஃபுல் கதை வித் டயலாக்ஸ் வித் கிளைமேக்ஸ் சொல்லிட்டு ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கு மீட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ நீங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா உண்மையிலேயே இருக்கும் பதில் அஜித். கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமான விஷயம். சத்யதேவ் 2-ஆ இருந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட பரபரப்பான இந்த ஷூட்டிங் இடையில வந்து எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. எக்ஸ்க்ளூசிவா நிறைய விஷயங்கள் வந்து ஃபேன்ஸ்க்காக சொன்னீங்க. ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.
எடை போட கல்லும் இல்லை, எதிர்பார்க்கும் சொல்லும் இல்லை. இவன் யாரு என்றே சொல்ல உயிரோடு எவனும் இல்லை.